இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதியதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். அவர் எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல் எல்லாம் மேன்மையானது என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்தார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அப்போது பிரதான ஆசாரியரும் சதுசேயரும் இதை பார்த்து பொறாமை அடைந்து அப்போஸ்தலரை பிடித்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். நடுராத்திரியிலே கர்த்தருடைய தூதன் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இன்றைக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ஜீவ வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் நித்திய ஜீவனுக்கும் போதுமானது என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சீஷர்கள் கூறினார்கள். ஆம், அவ்விதமாகத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் நிருபத்தில் படிக்கிறோம், 1 அதிகாரம் 1 வசனத்திலே, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லுகிறார். John has experienced what he was preaching. கைகளினாலே தொட்டு பார்த்திருக்காங்க, கண்டார்கள். அது ஜீவ வார்த்தை. இந்த நாட்களில் நம்மையும் கூட ஆண்டவர் இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்கும்படி வைத்திருக்கிறார். இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டு ஆண்டவருக்காக காணப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய திரு சமூகத்திலே நாங்கள் காணப்படவும் ஆண்டவரே, உடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இரக்கம் செய்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் போதுமானது. இது அதிகமான தேவ பக்தி எங்களுக்கு உண்டு பண்ணுகிறது என்கிறதை நாங்கள் அறிகிறோம். ஆகவே விசுவாசத்தோடு உடைய வசனங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.